பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நேராக நம்ம பழனியோட கடைக்கு போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது, இதுக்கு நீ பேசாமல் எங்களை கொன்னே போட்டிருக்கலாம், எங்கள் கூடயே இருந்துக்கிட்டு எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கே அப்படின்ற மாதிரி செந்தில் இருந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா பழனி இருந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் என்னடா என்ன ஒதுக்கி வைக்கிறது, நான் உங்களை ஒதுக்கி வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா பழனி இருந்துட்டு, அப்பா இனிமேல் நான் இந்த வேலையை விட்டுடலான் இருக்கேன், நான் உங்கள் கூடவே மளிகை கடையில் வேலை பார்க்குறேன், இன்றைக்கி அந்த ஆளாக நம்மளான்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி பழனி சொல்லிடுறாங்க. இங்கே பாருடா, ஏட்டிக்கு போட்டியெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க நல்லபடியாக பார்த்தா எனக்கு அதுவே போதும், கூடவே இருந்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதுக்காக நீங்கள் கடை முன்னாடி போய் சண்டை போட்டது எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா தம்பியும் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டானல்ல, இப்போ உங்கள் தம்பி யார்கிட்டையுமே சொல்லாமல் எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சுருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் கோமதியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு, கண்டிப்பாக மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கோம், தெரிஞ்சதுக்கப்புறமா மாமா ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பார், வேண்டான்னு தான் சொல்லியிருப்பார், ஆனால் அவங்க அண்ணனுங்க நம்மளை பழிவாங்கிறத நினச்சி மாமாவுக்கு அந்த கடையை அங்கே வச்சு கொடுத்துருப்பாங்க, இதுக்கும் மாமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு கதிர் இப்போவும் பழனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். அதோடு முடிச்சிருக்கா.